ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல சாம்பார் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப் போல் தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இது வந்து ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்தால் தான் நல்லா வேகும். நம்ம அதுக்குள்ளே காயெலாம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், மாங்காய், தக்காளி, பீன்ஸ், கேரட் அண்ட் அவரைக்காய். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. தென் வந்து நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிருவேன். ஆஸ் யுவர் விஷ், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த ஒரு தக்காளியும் நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஒன்று சேர வதங்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, இது எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் எதுக்காக போடுறேன்னா நான் புளிப்புக்காக தான் போடுறேன். அப்புறமா நம்ம வெந்த பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மாங்காய் போட்டால் புளி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாங்காவோட புளிப்பே போதுமான அளவு. நான் இந்த ஸ்டேஜில் மாங்காவும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது. நான் இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் நான் இன்னொரு நாள் ரெசிபி போடுறேன். இது ஒரு 2 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். சாம்பார் கொதிக்கும் போதே கொத்தமல்லியும் லைட்டாக கீயும் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான சாம்பார் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.